49வது திருப்பாடல். ஆண்டவனுக்கு பெருமை அதிகமா, அடியார்களுக்கு பெருமை அதிகமா? நிச்சயமாக அடியார்களுக்குத்தான் பெருமை அதிகம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியார்களை பற்றி கொண்டால் ஆண்டவன் நமக்கு பின்னால் வருவான். கன்றுக்குட்டியை தோளில் தூக்கி போட்டுக் கொண்டால் பசுமாடு தன்னாலே வரும். அதனாலேதான் அப்பர் சுவாமிகள் மாதர்பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று பேசுகிறார். அந்த அடியார் பெருமையை காட்டக்கூடிய பாடல் இந்த பாடல். நம்ம வாழ்க்கையில பெருஞ்செல்வத்தை வைத்திருக்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் தேர், யானை, குதிரை, பெரிய பயணம், போர் எல்லாம் செய்கிறார்கள். இந்த செல்வமெல்லாம் எப்படி நீரில பொறி மாதிரி போயிடுமே, நீரில குமிழி மாதிரி போயிடுமே நெஞ்சே. அதனால முருகனை பிடிச்சுக்கோன்னு சொல்லல, முருகன் அடியார்களை பிடிச்சுக்கோ. முருகன் அடியார்களை பற்றி கொண்டால் அங்கே வரக்கூடிய முருகப்பெருமான் திருவருள் உனக்கும் கிடைக்கும். சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குலாம் சாரில் கதியன்றி வேறிலைகான். தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே.